தனுசு ராசி நேயர்களே, உங்கள் வாழ்வில் இதுவரை நீங்கள் சந்தித்த அவமானங்கள், போராட்டங்கள் மற்றும் நமக்கு என்று ஒரு காலம் வராதா என்ற உங்கள் ஏக்கம் முடிவுக்கு வரப்போகும் ஒரு அற்புதமான காலகட்டத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஜனவரி 31க்குள் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் மாற்றங்கள் என்பது சாதாரணமானவை அல்ல. உங்களை கிண்டல் செய்தவர்கள், உங்களை தாழ்வாக நினைத்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆச்சரியத்தில் வாயடைத்து போகும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. பொதுவாக தனுசு ராசி என்பது குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ராசி. நேர்மையும் உழைப்பும் உங்கள் அடையாளமாக இருந்தாலும் கடந்த காலங்களில் உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் தற்போது கோச்சார ரீதியாக கிரகங்களின் நகர்வு உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. வான மண்டலத்தில் நிகழும் இந்த அரிய மாற்றங்கள் உங்கள் பொருளாதார நிலை, குடும்ப கரவம் மற்றும் சமூக அந்தஸ்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறது. இது ஏதோ தற்காலிகமான மாற்றம் அல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு திருப்புமுனைக்கான தொடக்கம் இது. இந்த ஜனவரி மாத இறுதிக்குள் நீங்கள் அடையப் போகும் வளர்ச்சியை கண்டு உங்களை ஒரு காலத்தில் உதாசீனப்படுத்திய சொந்தங்களே, இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முன்னேறினான் என்று பொறாமைப்படும் சூழல் உருவாகும். தனுசு ராசிக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம் மற்றும் லாபஸ்தானம் ஆகிய இடங்களில் ஏற்படும் சுபகிரகம் களின் பார்வை மற்றும் சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் முடங்கி கிடந்த யோகங்களை தட்டி எழுப்பப் போகிறது. குறிப்பாக பொருளாதார ரீதியாக நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகள் பனி போல விலகத் தொடங்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் வசூலாகும் அல்லது எதிர்பாராத ஒரு பெரிய பணவரவு உங்கள் கதவை தட்டும். இந்த மாற்றம் வெறும் பணத்தோடு மட்டும் நின்றுவிடாது. உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதை, இறக்கும் உறவினர்கள் மத்தியில் உங்களை ஒரு முக்கிய நபராக பார்க்கும் நிலை ஏற்படும். இந்த வீடியோவில் நாம் மிக விரிவாக பார்க்க போவது என்னவென்றால், எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது, எந்தெந்த துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் மற்றும் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட போகும் சுப காரியங்கள் என்னென்ன என்பதைத்தான். தனுசு ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே எதையும் தைரியமாக எதிர்கொள்பவர்கள். ஆனால் கடந்த சில காலங்களாக சனி பகவானின் ஆதிக்கம் மற்றும் சில கிரகங்களின் பாதகமான நிலையால் நீங்கள் மனதளவில் சோர்வடைந்து போயிருக்கலாம். உங்கள் சொந்த பந்தங்களே உங்களுக்கு எதிராக திரும்பியிருக்கலாம். நீங்கள் செய்த நன்மைகளை மறந்து உங்களை குறை கூறியிருக்கலாம். இவர்கள் முன்னால் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற உங்களின் வைராக்கியம் இப்போது பலன் கொடுக்கப் போகிறது. ஜனவரி 31 என்பது ஒரு காலக்கெடு அல்ல, அது உங்கள் வெற்றியின் உச்சகட்டமாக அமையப் போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகும் புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் தொடர்புகள் மற்றும் வெளிநாடு செல்லும் யோகம் போன்றவை உங்களை ஒரு செல்வாக்கு மிக்க மனிதராக மாற்றும். பொறாமை என்பது எதிர்மறையான விஷயமாக இருந்தாலும் உங்கள் வளர்ச்சியின் வேகத்தை பார்த்து மற்றவர்களுக்கு ஏற்படும் அந்த உணர்வே உங்கள் வெற்றியின் அளவுகோலாக அமையும். இந்த மாற்றத்தின் பின்னணியில் இருக்கும் முக்கிய கிரகமான குரு பகவானின் அருளாசி இப்போது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது. குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது படும்போது அங்கு அசுபங்கள் விலகி சுபங்கள் குடியேறும். இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் தானாகவே கைகூடி வரும். திருமண தடை நீங்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்க நினைத்தவர்கள் இப்போது உங்கள் காலடியில் வந்து நிற்கும் சூழல் உருவாகும். இது உங்கள் கர்ம வினைகளுக்கான பலன் தரும் காலம். நீங்கள் செய்த தர்மங்கள் மற்றும் உழைப்பு இப்போது வட்டியும் முதலுமாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கப் போகிறது. இந்த பயணத்தின் முதலடியாக உங்கள் மனநிலையில் ஒரு தெளிவு பிறக்கும். இதுவரை இருந்த குழப்பங்கள் நீங்கி எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற இலக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் வாழ்வாதாரமான தொழில் மற்றும் வருமானத்தில் ஜனவரி 31க்குள் நிகழப்போகும் மாற்றங்கள்தான் உங்களை சுற்றியுள்ளவர்களின் பார்வையை மாற்றப்போகும் முதல் காரணி. இதுவரை உனக்கு என்ன தெரியும் அல்லது இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டும் உன்னால் எதையும் சாதிக்க முடியவில்லையே என்று கேட்டவர்களுக்கு உங்கள் வங்கி இருப்பு, பேங்க் பேலன்ஸ் இப்போது பதில் சொல்ல போகிறது. 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் ஏற்படும் கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் உழைப்பிற்கு ஒரு கரவமான அந்தஸ்தை தரப்போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரை கிடைக்காமல் தள்ளி போய்க் கொண்டிருந்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு இந்த குறுகிய காலத்திற்குள் உங்கள் கைக்கு வந்து சேரும். குறிப்பாக அலுவலகத்தில் உங்கள் வளர்ச்சியை தடுக்க நினைத்த மேலதிகாரிகள் அல்லது சக ஊழியர்கள் இப்போது உங்கள் திறமையை கண்டு வியந்து உங்களுக்கு கீழ் வேலை செய்யும் சூழல் கூட உருவாகலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் அருளால் அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும் அல்லது அரசு வழியில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தடையில்லாமல் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம்.
கடந்த சில மாதங்களாக அல்லது வருடங்களாக தொழிலில் தேக்க நிலையை சந்தித்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய முதலீடு அல்லது பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கலாம். குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி, ரியல் எஸ்டேட் மற்றும் உணவு தொழில் சார்ந்தவர்களுக்கு ஜனவரி மாத இறுதிக்குள் லாபம் இரட்டிப்பாகும். இந்த லாபத்தை கண்டு உங்கள் பங்காளிகள் மற்றும் தொழில் போட்டியில் இருந்தவர்கள் திகைத்து போவார்கள். நேற்று வரை நஷ்டத்தில் இருந்தவனுக்கு இன்று எப்படி இவ்வளவு வருமானம் என்ற பொறாமை கலந்த பேச்சுக்கள் உங்கள் காதுபடவே கேட்கும். ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை ஒரு சொத்தாகவோ அல்லது தங்கமாகவோ மாற்றும் யோகம் இப்போது கூடி வந்துள்ளது. ஒரு புதிய வீடு வாங்குவது அல்லது நிலம் வாங்குவது போன்ற பெரிய முதலீடுகளில் இப்போது நீங்கள் தைரியமாக இறங்கலாம். ஈவனப்புழக்கம் என்பது தங்கு தடையின்றி இருக்கும். இதுவரை நீங்கள் பட்ட கடன்கள், அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் அனைத்தும் தீரப்போகும் நேரம் இது. யாரிடமாவது கடன் கேட்டு அவர்கள் உங்களை அவமானப்படுத்தியிருந்தால் அதே நபர்கள் இப்போது உங்களிடம் வந்து கடன் கேட்கும் அளவிற்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குறிப்பாக ஜனவரி 20 பிறகு உங்களுக்கு வரும் வருமானம் என்பது உங்கள் சேமிப்பை உயர்த்தும். இந்த திடீர் பணவரவு உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றும். நீங்கள் அணியும் உடை, பயன்படுத்தும் வாகனம் என அனைத்தும் ஒரு ராஜ தோரணையை தரும். இதைத்தான் உங்கள் உறவினர்கள் ஜீரணிக்க முடியாமல் பொறாமைப்படுவார்கள். நீங்கள் கஷ்டப்பட்ட போது உதவாத கைகள் இப்போது நீங்கள் வளர்வதை பார்த்து உங்களுக்கு பின்னால் பேசத் தொடங்கும். ஆனால் தனுசு ராசிக்காரர்களாகி நீங்கள் எப்போதும் போல நேர்மையுடனும் தர்ம சிந்தனையுடனும் உங்கள் வேலையில் கவனம் செலுத்தினால் இந்த வெற்றி இன்னும் பல மடங்கு பெருகும். முதலீடு என்று பார்க்கும்போது பங்குச்சந்தை அல்லது மறைமுக வருமானம், பாசிவ் இன்கம் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு அல்லது வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசா தொடர்பான சிக்கல்கள் நீங்கி விமானம் ஏறும் வாய்ப்பு இந்த ஜனவரி இறுதிக்குள் அமையும். அந்நிய தேசத்திலிருந்து வரும் வருமானம் உங்கள் குடும்பத்தின் கரவத்தை உயர்த்தும். ஒரு சிறிய முதலீடு மிகப்பெரிய லாபத்தை தருவதைக் கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். உங்கள் ராசியில் சனியின் தாக்கம் குறைந்து வருவதால் தடைகள் உடைக்கப்பட்டு வெற்றி கனியை சுவைக்கப் போகிறீர்கள். இது வெறும் ஆரம்பம்தான். உங்கள் தொழில் சாம்ராஜ்யம் விரிவடைவதை எவராலும் தடுக்க முடியாது. உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுபவர்களைக் கண்டு அஞ்சாதீர்கள். அவர்களின் பொறாமைதான் நீங்கள் சரியான பாதையில் முன்னேறுகிறீர்கள் என்பதற்கான சாட்சி. தனுசு ராசி நேயர்களே, ஒரு மனிதனின் உண்மையான வெற்றி என்பது அவன் ஈட்டும் பணத்தில் மட்டுமல்ல, அவன் குடும்பத்தில் நிலவும் நிம்மதியிலும் இருக்கிறது. கடந்த காலங்களில் உங்கள் குடும்பத்திற்குள் தேவையற்ற வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் மற்றும் புரிதல் இல்லாமை போன்றவற்றால் நீங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கலாம். ஆனால் இந்த ஜனவரி 31 உங்கள் குடும்பத்தில் ஒரு அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான சூழல் நிலவப் போகிறது. குறிப்பாக கணவன் மனைவி இடையே இருந்த கசப்புணர்வுகள் நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவம் ஏற்படும். இதுவரை உங்களுக்கு எதிராக பேசிய உறவினர்கள் கூட உங்கள் வளர்ச்சியையும் உங்கள் குடும்பத்தின் ஒற்றுமையையும் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். இவர்கள் எப்போதும் சண்டை போட்டுக் கொண்டுதானே இருப்பார்கள், இப்போது எப்படி இவ்வளவு அந்நியோன்யமாக இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் வியக்கும் அளவிற்கு உங்கள் இல்லறம் இனிக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கும் தனுசு ராசி இளைஞர்களுக்கு இந்த மாத இறுதிக்குள் நல்ல வரன் அமைய வாய்ப்புள்ளது. அதுவும் உங்கள் அந்தஸ்திற்கு ஏற்றவாறு ஒரு கரவமான குடும்பத்திலிருந்து வரன் தேடி வரும். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் பெருமை என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. அவர்களின் கல்வி அல்லது வேலை வாய்ப்பில் அவர்கள் அடையப் போகும் ஒரு பெரிய வெற்றி உங்கள் சமூக அந்தஸ்தை உயர்த்தும். இந்த ஒரு விஷயம்தான் உங்கள் உறவினர்கள் மத்தியில் மிகப்பெரிய பேச்சாக மாறும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தங்கள் என்றால் ஒரு தனிப்பாசம் உண்டு. ஆனால் அதே சொந்தங்கள் உங்களை ஏளனமாக பார்த்தபோது நீங்கள் அடைந்த வலி அதிகம். இப்போது காலம் அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது. ஒரு காலத்தில் உங்களை விசேஷங்களுக்கு அழைக்க தயங்கியவர்கள் இப்போது உங்களை முன்னிறுத்தி விசேஷங்களை நடத்த விரும்புவார்கள். உங்கள் வருகைக்காக உறவினர்கள் காத்திருக்கும் சூழல் உருவாகும். இது உங்கள் கரவத்திற்கு தரப்படும் அங்கீகாரம். அதே சமயம் உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படும் ஒரு கூட்டம் உங்களுக்கு மிக நெருக்கமான வட்டத்திலேயே இருக்கும். அவர்களை நீங்கள் எப்படி கையாள வேண்டுமென்றால், கோபப்படுவதால் அல்ல, உங்கள் மனத்தாலும் மேன்மேலும் நீங்கள் அடையும் வெற்றியாலும் தான் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஜனவரி மாதத்தின் இந்த இறுதி கட்டம் உங்கள் வசிப்பிடத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடும். சிலர் வீட்டை புதுப்பிப்பார்கள், சிலர் புதிய வீட்டிற்கு குடிபெயர்வார்கள் அல்லது புதிய நவீன வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீர்கள். உங்கள் வீட்டின் இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்துவிட்டதை ஊருக்கே பறைசாற்றும். இவன் எப்போது இதையெல்லாம் வாங்கினான், இவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது என்று ரகசியமாக பேசும் உறவினர்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். இதுபோன்ற எதிர்மறை எண்ணங்கள் உங்களை தாக்காமல் இருக்க குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்யுங்கள்.
உங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் போது கூட யாரிடம் எதை பகிர வேண்டும் என்பதில் ஒரு நிதானம் தேவை. எல்லோரையும் உங்கள் நலம் விரும்பிகள் என்று நம்பி உங்கள் எதிர்கால திட்டங்களை முன்கூட்டியே சொல்ல வேண்டாம். சில விஷயங்களை செய்து முடித்த பிறகு ஊருக்கு தெரியப்படுத்துவதே தனுசு ராசிக்கு இப்போது இருக்கும் கிரக நிலையின்படி சிறந்தது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகள் குறையத் தொடங்கும். மன அழுத்தம் குறைந்தாலே பாதி நோய்கள் குணமாகும் என்பார்கள். அந்த வகையில் இப்போது உங்கள் மனதில் ஏற்படும் தன்னம்பிக்கை உங்களை உடல் ரீதியாகவும் உற்சாகமாக வைத்திருக்கும். ஒரு புதிய பொலிவு உங்கள் முகத்தில் தெரியும். இந்த பொலிவும் உங்கள் பேச்சில் தெரியும் அதிகாரமும் மற்றவர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கும். தனுசு ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமாக உள்ளது. குடும்பத்தில் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடும். மாமனார் மாமியார் வழியில் இருந்த சிக்கல்கள் தீரும். உங்கள் கணவரின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் ஜனவரி 31 என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சமூக மற்றும் குடும்ப ரீதியான மறுமலர்ச்சி காலமாக அமையப்போகிறது. உங்களை மதிக்காதவர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு வெற்றியாளராக தலை நிமிர்ந்து நிற்கப் போகும் தருணம் இது. தனுசு ராசி நேயர்களே, இந்த ஜனவரி 31க்குள் உங்கள் வாழ்வில் நிகழப்போகும் மாற்றங்கள் என்பது ஒரு மேஜிக் போல சட்டென்று நிகழ்ந்து விடாது. அது கிரகங்களின் துல்லியமான நகர்வால் படிப்படியாக ஆனால் உறுதியாக நிகழப்போகிறது. குறிப்பாக ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை உள்ள காலகட்டம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்காலத்தையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது. இதுவரை நமக்கு அதிர்ஷ்டமே இல்லையோ என்று நினைத்த உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்டும் நேரம் இது. எதிர்பாராத ஒரு போன் கால் அல்லது ஒரு மின்னஞ்சல் உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றலாம். அது புதிய வேலைக்கான அழைப்பாக இருக்கலாம் அல்லது பல வருடங்களாக இழுபறியில் இருந்த ஒரு சொத்து வழக்கின் தீர்ப்பாக இருக்கலாம். இந்த திடீர் திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் இதை உங்களுக்கு வழங்கியே தீரும் என்று உறுதி கூறுகின்றன. தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே எதிரிகள் மறைமுகமாக இருப்பார்கள். உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்காக சூழ்ச்சிகள் செய்பவர்கள் உங்கள் சொந்த இரத்த பந்தங்களாகவே இருக்க வாய்ப்புண்டு. ஆனால் இந்த ஜனவரி மாத இறுதியில் செவ்வாய் மற்றும் குருவின் பலத்தால் உங்கள் எதிரிகள் தானாகவே விலகி செல்வார்கள். நீங்கள் அவர்களை எதிர்க்க தேவையில்லை. உங்கள் வளர்ச்சி அவர்களை நிலைகுலைய செய்யும். இதுவரை உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்பியவர்கள் இப்போது உங்கள் செல்வாக்கை கண்டு பயந்து ஒதுங்குவார்கள். எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற பழமொழிக்கு ஏற்ப உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு சாதகமான ஒரு பாதுகாப்பு கவசம் உருவாகும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தில் ஏற்படும் சுப மாற்றங்கள் உங்கள் மீதான வீண் பழிகளை துடைத்தெறியும். நீதிமன்ற வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்பட்டு மன நிம்மதி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். உங்கள் ஆழ்மனதின் சக்தி இப்போது மிக அதிகமாக இருக்கும். எதை செய்ய வேண்டும், யாரை நம்ப வேண்டும் என்பதில் உங்கள் உள்மனம் ஒரு எச்சரிக்கையை தரும். அந்த எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தாதீர்கள். புதிய நபர்களுடன் நட்பு கொள்ளும் போது அல்லது புதிய முதலீடுகளை செய்யும் போது உங்கள் அறிவு சொல்வதை காட்டிலும் உங்கள் மனசாட்சி சொல்வதை கேளுங்கள். ஏனென்றால் தனுசு ராசிக்கு இப்போது இருக்கும் ஞானகாரகனின் பலம் உங்களை ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாக மாற்றும். உங்கள் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுபவர்கள் ஒருபுறம் இருந்தாலும் உங்களை ஆச்சரியப்படுத்து வகையில் சில புதிய மனிதர்கள் உங்களுக்கு அறிமுகமாகி உங்கள் வெற்றிக்கு ஏணியாக இருப்பார்கள். அந்த மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதுவர்களாகவே நீங்கள் கருதுவீர்கள். மேலும் தனுசு ராசி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இந்த பகுதி மிகவும் இனிமையானதாக இருக்கும். போட்டிகளிலும் தேர்வுகளிலும் நீங்கள் எதிர்பார்க்காத வெற்றியை பெறுவீர்கள். ஒரு காலத்தில் உங்களை மதிக்காத உங்கள் நண்பர்கள் குழுவில் நீங்களே ஒரு தலைவராக உருவெடுப்பீர்கள். உங்கள் பேச்சாற்றலும் அறிவாற்றலும் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும். இவன் இவ்வளவு திறமையானவனா என்று மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்கள் செயல்பாடு இருக்கும். இந்த தன்னம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான அடித்தளமாக அமையப் போகிறது. எதற்கும் அஞ்சாமல் துணிந்து முடிவுகளை எடுங்கள். காலம் உங்கள் பக்கம் இருக்கிறது. இந்த வெற்றியின் வேகத்தை குறைக்க யாராலும் முடியாது. ஏனென்றால் இது கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் பரிசு. தனுசு ராசி நேயர்களே, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். நீங்கள் அடையப்போகும் இந்த மிகப்பெரிய வெற்றிக்கும் புகழுக்கும் உங்கள் உடல் நலம் மிக முக்கியம். கடந்த காலங்களில் மன அழுத்தம் காரணமாக தூக்கமின்மை, செரிமான கோளாறுகள் அல்லது இனம் புரியாத உடல் சோர்வு உங்களை வாட்டியிருக்கலாம். ஆனால் ஜனவரி 31க்குள் உங்கள் உடல் நிலையில் ஒரு புத்துணர்ச்சியையும் மாற்றத்தையும் நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வலுவாக இருப்பதால் தீராத நோய்களுக்கும்
நல்ல மருத்துவ தீர்வு கிடைக்கும். குறிப்பாக நீண்ட நாட்களாக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். உங்கள் முகத்தில் ஒரு புதிய தேஜஸ் பிறக்கும். இதை பார்க்கும் உங்கள் உறவினர்கள், இவன் இவ்வளவு அழகாகவும் இளமையாகவும் மாறிவிட்டானே என்று பொறாமைப்படுவார்கள். மனதிற்குள் இருக்கும் பயம் நீங்கி தைரியம் குடியேறுவதால் உங்கள் உடலும் தானாகவே சுறுசுறுப்படையும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆன்மீக தேடல் அதிகரிக்கும். இதுவரை கடவுள் நம்பிக்கை குறைவாக இருந்தவர்கள் கூட இப்போது இறைவனின் அற்புதங்களை உணர்வீர்கள். உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைப்பதால் உங்களை சுற்றியுள்ள திருஷ்டிகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகும். ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்திற்கு அல்லது கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்தால் அது இந்த ஜனவரி இறுதிக்குள் கைகூடும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசியும் குருமார்களின் வழிகாட்டுதலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பரணாக இருக்கும். தியானம் மற்றும் யோகாவில் உங்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். இது உங்கள் முடிவெடுக்கும் திறனை பலப்படுத்தும். இந்த ஆன்மீக பலம்தான் பொறாமைப்படும் உறவினர்களின் கண் திருஷ்டியிலிருந்து உங்களை காக்கும் ஒரு கவசமாக செயல்படும். வெற்றி வரும்போது அதனுடன் சேர்ந்து ஆணவமும் வர வாய்ப்புண்டு. தனுசு ராசிக்காரர்கள் இதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ஜனவரி இறுதிக்குள் நீங்கள் பல சாதனைகளை செய்யப் போகிறீர்கள். ஆனால் அந்த வெற்றியை தலைக்கு ஏற்றிக்கொள்ளாதீர்கள். எல்லாம் என்னால் தான் நடந்தது என்ற அகங்காரம் மட்டும் வந்துவிட்டால் குரு பகவானின் அருள் குறைய தொடங்கும். உங்கள் வளர்ச்சிக்கு காரணமானவர்களுக்கு நன்றி சொல்ல மறக்காதீர்கள். அதேபோல் உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் போது ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும். மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத பொருட்களை வாங்கி பணத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஆடம்பரமாக வாழ்வதை விட அறிவுபூர்வமாகவும் அமைதியாகவும் வாழ்வதுதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய அடியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை என்னவென்றால், உங்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிராதீர்கள். குறிப்பாக உங்கள் அடுத்த கட்ட திட்டங்கள், உங்கள் லாபத்தின் கணக்குகள் மற்றும் உங்கள் குடும்பத்தின் அந்தரங்க விஷயங்களை நண்பர்களிடமோ அல்லது தூரத்து உறவினர்களிடமோ சொல்ல வேண்டாம். உங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள ஒரு எல்லை வைத்துக் கொள்ளுங்கள். சிலர் உங்கள் முகத்திற்கு முன்னால் பாராட்டுவார்கள், ஆனால் முதுகுக்கு பின்னால் உங்கள் வளர்ச்சியை தடுக்க திட்டம் போடுவார்கள். அத்தகைய நயவஞ்சக நண்பர்களை இனம் கண்டு ஒதுக்கி வைக்க வேண்டிய நேரம் இது. அதேபோல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது பெரிய தொகையை கடனாக கொடுப்பதோ இந்த ஜனவரி 31 வரை தவிர்ப்பது நல்லது. உங்கள் கடின உழைப்பால் வந்த வெற்றியை சரியாக பராமரிப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. தனுசு ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளே, உங்கள் பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகும் காலம் இது. குடும்பத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்கள், உழைப்பு எதுவுமே வீண் போகவில்லை என்பதை இந்த ஜனவரி மாத இறுதி உங்களுக்கு நிரூபிக்கும். தனுசு ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு யோகம் என்னவென்றால் அது ஆபரண சேர்க்கை. நீண்ட நாட்களாக ஒரு குறிப்பிட்ட நகையை வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பீர்கள், அல்லது உங்கள் பழைய நகைகளை மாற்றி புதிய மாடலில் செய்ய நினைத்திருப்பீர்கள். அந்த ஆசை இப்போது நிறைவேறும். நீங்கள் வாங்கும் அந்த பொன் நகைகளும் உங்கள் வசதியான தோற்றமும் உங்கள் உறவினர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். இவர்கள் வீட்டில் இவ்வளவு தங்கம் இருக்கிறதா என்று உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்தவர்கள் வியந்து பேசத் தொடங்குவார்கள். உங்கள் கரவம் உங்கள் புகுந்த வீட்டிலும் பிறந்த வீட்டிலும் ஒரு சேர உயரும். அடுத்ததாக தனுசு ராசி தாய்மார்களுக்கு ஒரு மிகச்சிறந்த செய்தி காத்திருக்கிறது. உங்கள் பிள்ளைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இருக்கும். அவர்கள் கல்வித்துறையில் ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தலாம், அல்லது அவர்களுக்கு ஒரு கரவமான வேலை கிடைக்கலாம். குறிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் இருந்திருந்தால் அது இப்போது நீங்கி ஒரு நல்ல வரன் தானாகவே தேடி வரும். பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு உங்கள் கணவர் மற்றும் குடும்பத்தினர் உங்களை போற்றுவார்கள். உங்கள் வளர்ப்பு முறையை மற்றவர்கள் உதாரணமாக சொல்லும் நிலை உருவாகும். இந்த ஒரு மாற்றம்தான் உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் பெரும் பொறாமையை தூண்டும். அவள் பிள்ளைகள் மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் செட்டில் ஆனார்கள் என்ற கேள்விகள் எழும். ஆனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளின் பலனை இப்போது அறுவடை செய்யலாம். வேலைக்கு செல்லும் தனுசு ராசி பெண்களுக்கு அலுவலகத்தில் ஒரு தனி மரியாதை கிடைக்கும். உங்கள் நிர்வாக திறமையை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். நீங்கள் முன்வைக்கும் திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். இதன் மூலம் உங்கள் சம்பளம் உயர்வது மட்டுமல்லாமல் உங்களை ஒரு முன்னுதாரணமான பெண்ணாக மற்றவர்கள் பார்ப்பார்கள். சுய தொழில் அல்லது கைத்தொழில் செய்யும் பெண்களுக்கு இந்த ஜனவரி இறுதியில் ஆர்டர்கள் குவியும். உங்கள் கைராசி இப்போது மிக சிறப்பாக இருப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களை உங்கள் சாமர்த்தியமான பேச்சால் சரி செய்வீர்கள். குறிப்பாக கணவரிடமிருந்த பிடிவாத குணம் குறைந்து
அவர் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க தொடங்குவார். மனதளவில் நீங்கள் மிகுந்த தைரியத்துடனும் தெளிவுடனும் இருப்பீர்கள். இதுவரை மற்றவர்களின் பேச்சை கேட்டு வருத்தப்பட்ட நீங்கள் இனி எதற்கும் கலங்க மாட்டீர்கள். உங்களை விமர்சித்தவர்களின் வாயை உங்கள் வெற்றியே மூடும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். உங்கள் ஆடம்பரமான உடை அல்லது நீங்கள் பயன்படுத்தும் பொருட்கள் என ஒவ்வொன்றும் உங்கள் தரத்தை உயர்த்தி காட்டும். இந்த பொறாமை பேச்சுகள் உங்களை சுற்றிலும் இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எப்போதும் புன்னகையுடன் இருங்கள். உங்கள் புன்னகையும் நிதானமும் தான் உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உங்கள் குடும்பம் ஒரு முன்மாதிரி குடும்பமாக சமூகத்தில் அறியப்படும் நேரம் இது. தனுசு ராசி நேயர்களே, ஒரு காரியத்தில் வெற்றி பெற உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அந்த காரியத்திற்கு துணை நிற்கும் அதிர்ஷ்ட காரணிகளும் முக்கியம். உங்கள் ராசிநாதன் குரு பகவானுக்கு உகந்த எண்களாக 3, 9 மற்றும் 1 அமைகின்றன. ஜனவரி 31க்குள் நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு முக்கியமான சந்திப்பாக இருந்தாலும் அல்லது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதாக இருந்தாலும் இந்த எண்கள் வரும்படி பார்த்துக் கொள்வது உங்கள் வெற்றியை உறுதிப்படுத்தும். குறிப்பாக 3, 12, 21, 30 ஆகிய தேதிகள் உங்களுக்கு அதீத நற்பலன்களை தரும். அதேபோல் நிறங்களுக்கு ஒரு தனி ஈர்ப்பு சக்தி உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மஞ்சள், பொன்னிறம், கோல்டு அல்லது வெளிர் நீல நிற உடைகளை தேர்ந்தெடுத்து அணிவது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். நீங்கள் ஒரு விசேஷத்திற்கோ அல்லது கூட்டத்திற்கோ இந்த நிற உடைகளை அணிந்து செல்லும் போது அங்கிருப்பவர்களின் பார்வை உங்கள் மீது விழும். உங்கள் ஆளுமை மற்றவர்களை ஈர்க்கும் விதமாக மாறும். இதைத்தான் உங்களை பிடிக்காதவர்கள் பொறாமையுடன் கவனிப்பார்கள். இவன் முகத்தில் என்ன ஒரு தேஜஸ் என்று அவர்கள் ரகசியமாக பேசிக்கொள்வார்கள். அடுத்ததாக திசைகளை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு வடகிழக்கு திசை, ஈசான்ய மூலை மிகச் சிறந்த பலன்களை தரும். உங்கள் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் முக்கியமான பணிகளை செய்யும் போது இந்த திசை நோக்கி அமர்வது உங்கள் சிந்தனையை தெளிவுபடுத்தும். இப்போது நாம் உங்கள் மனநிலைக்கு வருவோம். தனுசு ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள். ஆனால் உங்களின் இந்த மென்மையான குணத்தை பயன்படுத்தி பலர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். இனி அந்த தவறை செய்யாதீர்கள். இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் உறுதியாக இல்லை என்று சொல்ல பழகுங்கள். உங்கள் உறவினர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் போது நீங்கள் அவர்களிடம் போய் விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் மனம்தான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதில். உங்கள் மனதிற்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மையை முதலில் தூக்கி எறியுங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் இழந்தவை அனைத்தும் இப்போது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக உங்கள் கைக்கு வரப்போகிறது என்பதை ஆழமாக நம்புங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால் தேவையற்ற கற்பனை பயம். எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது, திடீரென்று ஏதாவது தடை வந்து விடுமோ என்ற எண்ணம் உங்கள் அடிமனதில் இருக்கலாம். இது உங்கள் முன்னேற்றத்தை தள்ளி போடும் ஒரு எதிர்மறை ஆற்றல். இந்த ஜனவரி 31 வரை கிரகங்கள் உங்கள் பக்கம் இருப்பதால் எந்த தடையையும் தகர்த்தெறியும் வலிமை உங்களுக்கு உண்டு. உங்கள் வெற்றியை தடுக்க நினைக்கும் உறவினர்களின் கண்கள் உங்கள் மீது படும்போது அது திருஷ்டியாக மாற வாய்ப்புண்டு. எனவே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் எளிய முறையில் திருஷ்டி கழித்துக் கொள்வது உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும். உங்களை நீங்களே தாழ்வாக மதிப்பிடுவதை நிறுத்திவிட்டு ஒரு வெற்றியாளராக உங்களை உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்கள் எவ்வளவு உயர்வாக இருக்கிறதோ அவ்வளவு உயர்வை காலம் உங்களுக்கு தரும். ஆன்மீக ரீதியாக இந்த நாட்களில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை தொடர்ச்சியாக செய்து வருவது உங்கள் அறிவையும் ஆற்றலையும் கூர்மையாக்கும். ஒரு புதிய தொழில் தொடங்கவோ அல்லது வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்யவோ நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு இறையருள் துணையாக இருக்கும். ஊரே வியக்கும் வண்ணம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற உங்கள் லட்சியம் இப்போது நனவாக தொடங்கிவிட்டது. இந்த பயணத்தில் உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது. நீங்கள் அடையும் ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் உறவினர்களின் பொறாமையை தாண்டியும் உங்களை ஒரு உயர்ந்த இடத்தில் அமர வைக்கும். தன்னம்பிக்கை என்பது உங்கள் ஆடை போல இருக்க வேண்டும். அது உங்களை எப்போதும் கம்பீரமாக வைத்திருக்கும். எதற்கும் அஞ்சாதீர்கள். ஜனவரி 31 என்பது உங்கள் வாழ்வின் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அமையப் போகிறது. தனுசு ராசி இளைய தலைமுறையினரே, உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள். இதுவரை கல்வியில் இருந்த மந்தநிலை, கவனச்சிதறல் மற்றும் எவ்வளவு படித்தாலும் நினைவில் நிற்கவில்லையே என்ற உங்களின் கவலைகளுக்கு இந்த ஜனவரி 31க்குள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மற்றும் புதன் பகவானின் சுபமான பார்வையால் உங்கள் மூளை ஒரு காந்தத்தைப் போல செயல்பட தொடங்கும். குறிப்பாக ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்கள் அல்லது உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. உங்களை சுற்றியுள்ள உறவினர்கள் உங்கள் படிப்பை குறித்து தாழ்வாக பேசியிருக்கலாம்.
இவன் உருப்பட மாட்டான் என்று உதாசீனப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் அடைய போகும் கல்வி சாதனை அவர்கள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும். போட்டித் தேர்வுகளுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த மாத இறுதி ஒரு திருப்புமுனையாக அமையும். வங்கித் தேர்வுகள், TNPSC அல்லது மத்திய அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் நீங்கள் காட்டிய கடின உழைப்பு இப்போது வீண் போகாது. நேர்முக தேர்வுகளில் உங்கள் தன்னம்பிக்கையான பேச்சு அதிகாரிகளை ஈர்க்கும். இதுவரை பலமுறை தோல்வியை சந்தித்திருந்தாலும் இந்த முறை வெற்றி உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறது. உங்கள் வெற்றியை பார்த்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பொறாமைப்படுவார்கள். ஆனால் அந்த பொறாமை உங்களை இன்னும் வேகமாய் ஓட வைக்கும். உங்கள் திறமையை சந்தேகித்தவர்கள் முன்னால் நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாகவோ அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தின் பொறுப்பிலோ அமரும் காலம் இது. வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது வேலை செய்ய வேண்டும் என்பது உங்கள் நீண்ட கால கனவு ஆக இருந்தால் அதற்கான தடைகள் அனைத்தும் இந்த ஜனவரி 31க்குள் விலகும். பாஸ்போர்ட் அல்லது விசா தொடர்பான சிக்கல்கள் மாயமாக மறையும். வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு சாதகமான பதில்கள் வரும். இவன் எப்படி திடீரென்று வெளிநாடு செல்கிறான் என்று உங்கள் அக்கம்பக்கத்தினர் பொறாமைப்படும் அளவிற்கு உங்கள் பயணம் அமையும். அந்நிய தேசத்தில் உங்கள் கல்வி அல்லது வேலைவாய்ப்பு சிறப்பாக அமையும் என்பதற்கான கிரக நிலைகள் இப்போது கைகூடி வந்துள்ளன. இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, நீங்கள் ரகசியமாக சிந்திய கண்ணீருக்கும் உழைப்பிற்கும் காலம் வழங்கும் பரிசு. மாணவர்கள் மத்தியில் ஒரு புதிய தலைமை பண்பு உருவாகும். நீங்கள் சார்ந்திருக்கும் கல்வி நிறுவனங்களில் உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம். விளையாட்டுகளில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு மாநில அல்லது தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும். இந்த வெற்றிகள் அனைத்தும் உங்களை சமூகத்தில் ஒரு நட்சத்திரமாக மாற்றும். உங்கள் பெற்றோர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படும் தருணம் இது. தனுசு ராசி மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவுரை: உங்கள் வெற்றியை பகிர்ந்து கொள்ளும் போது விழிப்புடன் இருங்கள். உங்கள் உத்திகள் மற்றும் படிப்பு முறைகளை யாரிடமும் முழுமையாக பகிர வேண்டாம். உங்கள் மானமான உழைப்பு சத்தமான வெற்றியை தரட்டும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு வரப்போகும் இந்த மிகப்பெரிய உயர்வு என்பது ஒரு குறுகிய கால அதிசயத்தோடு நின்றுவிடக்கூடாது. அது உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் தொடர வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம். ஒருவருக்கு யோகம் வரும்போது அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு புண்ணிய கணக்குகள் மிக அவசியம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் என்பதால் குருவின் அருளை எப்போதும் தக்கவைக்க வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை ஒரு கடமையாக செய்யுங்கள். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்வதும் கொண்டைக்கடலை மாலை சாற்றுவதும் உங்கள் கர்ம வினைகளை குறைத்து அதிர்ஷ்டத்தை இரட்டிப்பாக்கும். குறிப்பாக இந்த ஜனவரி 31க்குள் நீங்கள் அடையும் வெற்றிகள் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு முறை நன்றி செலுத்திவிட்டு வாருங்கள். குலதெய்வத்தின் ஆசி இருந்தால் மட்டுமே உறவினர்களின் பொறாமை மற்றும் கண் திருஷ்டியால் ஏற்படும் பாதிப்புகளை உங்களால் முழுமையாக முறியடிக்க முடியும். அடுத்ததாக, தனுசு ராசிக்காரர்களுக்கு தானம் செய்வதன் மூலம் கிரக தோஷங்கள் விலகும் என்பது ஜோதிட ரகசியம். உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் போது அதில் ஒரு சிறு பகுதியை ஏழை மாணவர்களின் கல்விக்காக செலவிடுங்கள். நோட்டு புத்தகங்கள், பேனா அல்லது கல்வி கட்டணம் போன்றவற்றை உங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுங்கள். குரு பகவான் கல்விக்கும் ஞானத்திற்கும் அதிபதி என்பதால் நீங்கள் செய்யும் இந்த உதவி உங்களை ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். அதேபோல் முதியோர் இல்லங்களுக்கு சென்று அன்னதானம் செய்வதும் உங்கள் வாழ்வில் வரும் தடைகளை நீக்கும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தர்மமும் ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறி உங்களை நோக்கி வரும் எதிர்மறை ஆற்றல்களை தடுத்து நிறுத்தும். உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் உங்களுக்கு செய்வினையோ அல்லது தந்திரங்களோ செய்ய நினைத்தால் கூட நீங்கள் செய்யும் இந்த தான தர்மங்கள் அவர்களை பலவீனப்படுத்தும். வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு எளிய ரகசிய பரிகாரத்தை பற்றி இப்போது பார்ப்போம். தினமும் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டின் நிலை வாசலில் நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் சிறிதளவு வெண்கடுகை பயன்படுத்துங்கள். இது வீட்டில் இருக்கும் எதிர்மறை அதிர்வுகளை நீக்கி லட்சுமி கடாட்சத்தை நிலைக்கச் செய்யும். உறவினர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து சென்ற பிறகு ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து உங்களை நீங்களே சுற்றி நீர்நிலையில் கரைத்து விடுவது நல்லது. இது மற்றவர்களின் கண் திருஷ்டியை உடனடியாக நீக்க வல்லது. தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் நேர்மையாக இருக்க விரும்புவீர்கள். அந்த நேர்மையே உங்கள் பலம். யாருக்கும் அநீதி இழைக்காமல் உங்கள் உழைப்பில் வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை அறக்கட்டளைகளுக்கோ அல்லது கோவில்களுக்கோ கொடுப்பது உங்கள் வம்சத்தையே தழைக்க செய்யும். இறுதியாக, உங்கள் பேச்சில் ஒரு நிதானத்தை கடைபிடியுங்கள். நமக்கெல்லாம் கிடைத்துவிட்டது என்ற மெத்தனத்தில் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள். உங்கள் ராசியில் குரு வலுவாக இருக்கும்போது உங்கள் வாக்கு பலிதமாகும். எனவே எப்போதும் மங்களமான சொற்களை பேசுங்கள். என் வாழ்க்கை மாறப்போகிறது, நான் வெற்றிக்காக பிறந்துள்ளேன் என்ற நேர்மறை எண்ணங்களை அஃபர்மேஷன்ஸ் தினமும் காலையில் எழுந்தவுடன் உங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொள்ளுங்கள்.
இது உங்கள் ஆழ்மனதை ஒரு காந்தமாக மாற்றி பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்தனை நன்மைகளையும் உங்கள் பக்கம் ஈர்க்கும். இந்த ஆன்மீக பலமும் உழைப்பும் இணையும் போது ஜனவரி 31க்கு பிறகு உங்கள் வாழ்க்கை என்பது மற்றவர்கள் வியந்து பார்க்கும் ஒரு காவியமாக மாறும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.